வாச கதவை திறந்த உடனே வசந்த காலம் வந்துருச்சுன்னு அறிவிக்கிறதுக்கு மரங்களே பூத்து குலுங்குது பாருங்க. பாலைவனம் போல் இருந்த செடி கொடிகள்ல நம்பிக்கை ஊட்டுற மாதிரி புது இலைகள் துளிர்க்க ஆரம்பிச்சிருச்சு. பச்சையா இருக்க வேண்டிய மரங்கள் எல்லாம் பல வண்ணங்கள்ல பூக்கள் பூத்து வசந்தத்தை வரவேற்கும் வண்ணம் வண்ணமயமா காட்சி அளிக்குது. சிவப்பு வெள்ளை மட்டும் இல்லாம இளஞ்சிவப்பு, கருஞ்சிவப்பு, ஊதா, கருநீலம்னு பல வண்ணங்கள்ல பூக்களை பார்க்க முடியுது. இந்த வண்ண பூக்கள் எல்லாம் சில வாரங்களுக்கு தான் இருக்கும். அப்புறம் பூக்கள் எல்லாம் உதிர்த்துட்டு பச்சை இலைகள் மட்டும் இருக்கிற பச்சை மரமாவே மாறிடும். இந்த செடியை பாருங்க, இதெல்லாம் பூச்செடியே கிடையாது. ஆனா வசந்த காலம் வரப்போ மகரந்த சேர்க்கைக்காக பூக்கள் பூக்குது. தன்னோட இனப்பெருக்கத்துக்கு வித்துட்டதுக்கு அப்புறம் இந்த பூக்கள் எல்லாம் உதிர்ந்து சாதாரண செடியாவோ மரமாவோ மாறிடும். இங்க இருக்கிற பெரும்பாலான மரங்கள் 4 பருவங்கள்ல 4 விதமான அவதாரங்கள் எடுக்குது. அந்த எல்லா அவதாரங்கள்லயும் பூத்து குலுங்கி கொள்ளை அழகுல நம்ம மனச கொள்ளை அடிக்கிற வசந்த காட்சிக்கு தான் வாக்குகள் அதிகம். இந்த காணொளி எல்லாம் ஏதோ பூ கண்காட்சிக்கோ சுற்றுலா தலத்துக்கோ போய் எடுத்தது கிடையாது. நாங்க தினமும் நடந்து போற பாதைகளையே அலங்கரிச்சு நிக்குது இந்த அழகான பூக்கள். இப்போ நீங்க பாத்துட்டு இருக்கிறது ரொம்பவே அழகான, ரொம்பவே விலை உயர்ந்த செரி மரங்கள்ல பூத்திருக்கிற செரி பிளாசம் மலர்கள். இத ஜப்பான்ல சக்குரா பூக்கள்னு சொல்லுவாங்களாம். 1912ல ஜப்பானியர்கள் அமெரிக்கர்களுக்கு 3000 சக்குரா மரக்கன்றுகளை நட்பின் அடையாளமா பரிசா கொடுத்திருக்காங்க. அத அமெரிக்காவின் தலைநகரமான வாஷிங்டன் டிசில நட்டு வச்சு வளர்த்திருக்காங்க. இந்த பூக்களோட மனமும் அழகும் பார்வையாளர்களை ஈர்த்தனால அமெரிக்காவோட பல பகுதிகளில் இந்த மரங்களை வளர்க்க ஆரம்பிச்சாங்க. இந்த சக்குரா தோட்டம் நாங்க இருக்கிற ஊர்ல இருக்கிற தேவாலயத்துல இருக்குது. இந்த பூக்களை வச்சு டீல இருந்து ஐஸ்கிரீம் வரைக்கும் செய்யறாங்க. இந்த பூக்கள் பூக்கிற இந்த வசந்த காலத்துல ஜப்பான்ல ஹனாமின்னு சொல்லி சக்குரா திருவிழா ஒண்ணு வருஷம் நடக்குது. மலர்கள் கேட்டேன் வனமே தந்தனை, திரும்புற பக்கமெல்லாம் மலர் தரிசனம் கொடுக்கிற இந்த இயற்கை அன்னைய என்னோட சேர்ந்து நீங்களும் ரசிச்சிருப்பீங்கன்னு நம்புறேன். பூக்கள் பிடிக்கிற உங்க நண்பர்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க.